மென்பொருள் தொழில்நுட்ப இணையதள பக்கத்தில் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீ நம்ம மென்பொருள் தொழில்நுட்பம் என்றால் என்னென்னு பார்க்க போகிறோம். மென்பொருள் தொழில்நுட்பம்னா என்ன? நம்ம வன்பொருள் தொழில்நுட்பம், அதாவது நம்ம கையால் தொடர்புற பொருட்களை வச்சிருக்கிற முறையை மாற்றி நம்ம அதை வந்து ஏன்னா கையால் நம்ம கைப்பட வச்சுருக்கும் போது கைப்பட நம்ம எந்த ஒரு பொருள் வச்சுருக்கும் போது அதுக்கான ஸ்பேசஸ், அதாவது அதுக்கான தேவையான இடங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு சேமித்து வைக்கிறதுக்கான இடங்கள் வந்து அதிகமாக தேவைப்படும். அதுவே நம்ம மென்பொருளாக மாற்றி வைக்கும்போது அது வந்து எப்படின்னா இருக்கும். மென்பொருள்னா முதல்ல என்ன, அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்று பெயர். தமிழில் என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். காணுவதற்காக மட்டும் நம்ம பார்க்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம அது வந்து எப்படின்னா மென்பொருள், அந்த வன்பொருள் நம்ம கையில் ஒரு செயலி அந்த இதை வச்சு எப்படின்னா கையில் ஒரு சேமிப்பு மாதிரி வச்சுருக்கிறதுக்கு பதிலாக நம்ம விர்ச்சுவலாக இந்த மாதிரி வச்சுருக்கும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதும் எளிதாகவும் இருக்கும். அது போக நம்ம சேமிக்கிற இடங்களும் கம்மியாக இருக்கும். இதனால தான் நம்ம மென்பொருள் வரும். மென்பொருள் இப்போ என்னென்ன இருக்குது, மென்பொருளாக என்னென்ன எதெல்லாம் மென்பொருள்னு சொல்லலாம். நம்ம இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் மென்பொருள் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ, இப்போ நம்ம வன்பொருளாக என்னென்னலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோமோ அது எல்லாமே மென்பொருளாகவும் இருக்குது. முன்னாடி நம்ம எப்படி பண்ணுவோம், கிரவுண்டில் போய் விளையாடுவோம், அதாவது மைதானத்தில் போய் விளையாடுவோம். இப்போ வந்து மொபைல், அதாவது நம்ம தொலைபேசி கிடையாது, அலைபேசியோட செயலி, அதில் இருக்கிற ஒவ்வொரு செயலியிலே நம்ம விளையாண்டுருக்கோம். அதே மாதிரி தான் படம் பார்க்குறது, பாட்டு, பாடல் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எவ்வளோலாம் நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நேரடியாக பார்த்து அந்த இடத்துல இருந்து நம்ம உணர்ந்துட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயமும் இப்போ நம்ம விர்ச்சுவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டு நிறையா ஃபீல்டில் இருக்குது. இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இது போதும். நன்றி, வணக்கம்.